ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். நேற்று தினத்திலே நாம் பார்த்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். எனவே டிரான்ஸ்ஃபிகரேஷன் பார்த்தோம், மறுரூபம் என்றதான தலைப்பின் கீழாக இன்று நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குத்து விளக்கு மெனோரா என்றதான அந்த வார்த்தை. எனவே அந்த குத்து விளக்கை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது அது எங்கு இருந்தது என்ன என்பதை முதலாவது நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக வழக்கமாக வாசிக்கிற அந்த 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாங்களா? வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். எனவே நீங்கள் பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடக்க வேண்டும் என்றும். அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிப்பதற்காக நாளுக்கு நாள் வளர்வதற்கு வேண்டி இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் என்று இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே அதுக்கு முன்பதாக நம்ம அந்த மெனோரா, அந்த குத்துவிளக்கு முன்பதாக நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, அது எங்கு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். எனவே நீங்கள் கவனமாக கேட்டால் கவனமாக பிடித்துக் கொள்வீர்கள். எனவே நீங்கள் கவனமாக பாருங்கள். இங்கே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. எனவே ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ளான அந்த ரிலேஷன்ஷிப்பை, அதாவது அந்த ஆராதனை ஒழுங்குகளை ஏற்படுத்தும்படியாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தரே நேரடியாக என்ன செய்கிறார் என ஏற்படுத்துகிறார். ராமன் சொல்லுவோமா? கர்த்தரே நேரடியாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துகிறார். அது யார்கிட்ட சொல்கிற பார்த்தா மோசே கிட்ட சொல்கிறாரு. மோசே கிட்ட சொல்லும்போது மோசே அதை அந்த திட்டத்தை வாங்கி அங்கே பெசலியல் என்றதான ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபர்களும் திட்டத்தை கொடுத்து அவர் கண்ட்ரோலில் இந்த ஆசரிப்பு கூடார பணிகள் நடந்தது. எனவே இது மிக முக்கியமாக இஸ்ராயல் மக்களுக்கு இருந்தது. அன்று தேவன் நேரடியாக மக்களோடு பேசுவதற்கான ஒரு இடம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். அதுக்கு முன்னாடி வரையும் தீர்க்கதரிசிகளை வைத்து ஆண்டவர் பேசிட்டு இருந்தார். ஏதோ ஒரு நபர், ஸ்பெசிஃபிக்காக ஒரு நபர், ஆபிரகாமை வைத்து, ஈசாக்கை வைத்து, யாக்கோப்பை வைத்து, இப்படி ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நபர்கள் வைத்து பேசிட்டு இருந்தார். ஆனால் இப்போ நேரடியாக உடன்படிக்கையை கொடுப்பதற்காக அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று தேவை. மக்கள் கர்த்தருக்காக பலி செலுத்த வேண்டி ஒரு இடம் தேவை. எனவே அதற்காகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் என்றதை ஆண்டவர் அங்கே ஒரு முன்மாதிரி வைத்தார். அதே சமயத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் சாயல், அதாவது பரலோகத்தில் இருந்த அந்த சாயல், எனவே பூலோகத்தின் நிழலாக இருந்தது என்று நம்ம எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது உண்டு. எனவே மோசேக்கு ஆண்டவர் அங்கே பரலோகத்தின் சாயலின்படியும் அங்கே செய்வதற்காக மோசேக்கு அவர் எச்சரிக்கிறார் என்று முதல் நம் 5 வசனத்தை அடிப்படையாக வைத்து அங்கே நாம் பார்க்கிறது உண்டு. எனவே இங்கே வாசிக்கும்போது யாத்திராகம் 25ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நான் உங்களுக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரின்படியும் அதனுடைய எல்லா தொட்டுமுட்டுகளின் மாதிரின்படியும் அதை செய்வீர்களாக. எனவே கர்த்தராகிய ஆண்டவர் அந்த யெகோவா தேவன் எதையெல்லாம் சீனாய் மலையில் மோசேக்கு காண்பித்தாரோ அதன் பிரகாரமாக செய்ய வேண்டும் என்று மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். எனவே நம்ம பார்க்கும்போது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க ஸ்கிரீனை. ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயம், அங்கு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆசரிப்பு கூடாரம் இப்படி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ட்ராக்கில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா என்னது, பிரகாரம். எனவே இங்கே யார் இருப்பாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். எனவே இரண்டாவதாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீனில், இங்கே யாருன்னா பரிசுத்த ஸ்தலம். இங்கே ஆசாரியர் இருக்கக்கூடியதான அந்த பிளேஸ், இது பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது. மூன்றாவதாக என்ன இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு, பரிசுத்த ஸ்தலம் உண்டு, அப்புறம் பிரகாரம் உண்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிற இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பரிசுத்த ஸ்தலம். வெளில இருக்கிறது பிரகாரம். எனவே அங்கே யார் வருவாங்க, லேவியர்கள் வரக்கூடிய இடம். லேவியர்களுடைய வேலை எங்கே இருக்குன்னா பிரகாரத்தில் இருக்கும். இங்கே பரிசுத்த ஸ்தலத்துடைய வேலைன்னா ஆசாரியர்கள் வேலை இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று வந்துட்டா அது யாருடைய வேலை, பிரதான ஆசரிப்பு வேலையாய் இருந்தபடினாலே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசரிப்பு கூடாரம் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கும் தேவன் நேரடியாக மக்களோடு பேசுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. சாலமோன் குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவர் காரிருளில் வாசம் செய்தது கர்த்தர் என்று வாசிக்கிறோம். காரிருள் எங்கிருந்தது, இங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி பாருங்க, நாங்கள் மவுஸுங்க காட்டுறேன். இங்கே உடன்படிக்கை பெற்றிருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வார்த்தை இருந்தது, இந்த கற்பலகை இருந்தது. அந்த வார்த்தை தான் யெகோவா தேவன். அந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் யெஷுவாவாக, அதாவது மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அந்த வார்த்தை யெகோவா தேவன். அப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறார்,
அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்கிற வார்த்தை. அப்போ இருளில் வாசம் செய்த கர்த்தர் என்று நாம் சாலமோனுடைய குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் அந்த ஆசரிப்புகளுடைய ஸ்ட்ரக்சர் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் பார்க்குறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் வந்து உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதே சமயத்தில் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அங்கே குத்துவிளக்கு இருந்ததை நம்ம பார்க்குறோம். குத்துவிளக்கு இருக்குது. அப்புறம் வந்து அந்த அப்பம் மேஜை இருக்கிறது உண்டு. அப்புறம் வந்து இந்த சாம்பிராணி, இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிராணி போடுவாங்க இல்லையா, தூபம் காட்டுதல், அதெல்லாம் வந்து அன்றைக்கி ஆசரிப்பு கூடத்தில் பயன்படுத்தினார்கள். வெளில பார்க்கும்போது பிரகாரம் அங்கே என்ன இருந்ததுன்னா பலிப்பீடம் இருந்தது. அங்கே தண்ணி தொட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பனை என்ன எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஆவி, மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது வார்த்தைகள் மனுஷனுடைய ஆவியை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவதாக ஆத்துமா, அதாவது இந்த பரிசுத்த ஸ்தலத்தை வந்து ஆத்துமா ரீதியாக இருக்கிறது. மூன்றாவதாக பிரகாரம், இது சரீரம். எனவே சரீரத்திற்கு அடையாளமாக இந்த பிரகாரம் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்க ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் இங்கே பார்க்குறோம் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற முக்கிய இடம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் மனுஷனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். எனவே அதன் அடிப்படையிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. இது எந்த ஸ்கெட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் சாயல், பரலோகத்தில் இருக்கிறது ஒரிஜினல். எனவே பூமியில் நாம் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறோம். ஆமேன். எனவே பரலோகத்தின் சாயலை ஆண்டவர் பூமியிலே என்ன செய்தார், வைத்தார் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்கும்போது இங்கே பார்க்க நான் மவுஸ் காட்டுறேன். இந்த பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரகாரம். இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, இது வந்து பரிசுத்த ஸ்தலம். இங்கே உள்ள உடன்படிக்கை பெட்டி தெரியுது பார்த்திங்கன்னா, இது மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பலிப்பீடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி. இங்கே பாருங்கள் தண்ணீர் தொட்டி பிரகாரத்தில் இருக்குது. இதுக்கு உள்ளே போகும்போது இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் காட்டிகிட்டு இருக்கேன், குத்து விளக்கு இருக்கிறது உண்டு. இங்கே பாருங்கள் மேஜை, இந்த மேஜை இருக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் அதுக்கு இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த தூபம் காட்டுதல் உள்ள மகா பரிசுத்தலம். எனவே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடும் பாரியும், இங்கே ஒரு சிலுவையும், ரைட் சைடில் ஒரு காரியம். இங்கே நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இது எதற்கு அடையாளமாக, இந்த ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவின் சிலுவை அடையாளப்படுத்துகிறது. ஆமென். எனவே கிறிஸ்துவின் சிலுவை என்ன செய்யுது, அடையாளப்படுத்து. இன்னும் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி வந்து ஒரு ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்கள். நீங்கள் பாருங்கள். எனவே இங்கே சிலுவை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. புரிதுங்களா பேசுகிறது? எனவே கீழே இருக்கிறது இரண்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது பிரகாரம், இடையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம். மேலே அந்த உடன்படிக்கை பெட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமென். எனவே அந்த ஆசரிப்பு கூடாரம் சிலுவையோடு இணைந்து இருக்கிறது, இசைந்து இருக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் எதோடு இசைந்து இருக்க வேண்டும், சிலுவையோடு இசைந்து இருக்க வேண்டும். அப்படி இசைந்து இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கிறிஸ்துவாகிய தேவன் இருக்கிற அந்த ஸ்தானத்திற்கு நாம் போக முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நேற்று நம்ம பார்த்தோம், நாம் மறுரூபம் ஆகும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க இருக்கிறோம். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படி அவரை தரிசிக்க இருக்கிறதாக வேதத்திலே வாசிக்கிறது உண்டு. கீழே பார்த்தீங்கன்னா பலிப்பீடம். எனவே இந்த பலிப்பீடம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சமூகத்தப்பம். இந்த சமூகத்தப்பம் என்பது 12 அப்பங்கள் இருக்கும். இந்த 12 அப்பங்கள் என்ன, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அப்பம் கணக்கில் 12 அப்பம் இது மேலே இருக்கும். அந்த அப்பத்தை யார் புசிக்க வேண்டும்? ஆசாரியன் புசிக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்கிறது ஆசாரியர்களே அன்றி வேறு யாரும் புசிக்க கூடாத அந்த அப்பத்தை சாலமோன் அவங்களோட இருந்தவங்க புசித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்படி அந்த சமூகத்தப்பம், அந்த அப்பம் அது மேல் இருந்தது. அடுத்தபடியாக பார்க்கும்போது குத்து விளக்கு அங்கே இருந்தது. வெளிச்சம் அதாவது நைட் டைம் மட்டும்தான் குத்து விளக்கு எரிய விடுவாங்க. காலையில் அந்த சாம்பல்லாம் அள்ளி அப்படி வெளியே போட்டுருவாங்க. நைட்டெல்லாம் அந்த குத்து விளக்கை வந்து அவையாமல் பார்த்துக்கிறதுக்கு ஆசாரியன் நியமித்தார்கள். இரவு எல்லாம் போட்டு ஆசாரியன் நியமித்தார்கள், அவையாமல் பார்த்துக்கணும். அதை ஒளிவெண்ணையை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. மூன்றாவது அடுத்தபடியாக பார்க்கும்போது தூபப்பீடம் அப்படிங்க பார்த்துட்ருக்கீங்க, தூபப்பீடத்தை பார்த்துட்ருக்கீங்க. நான்காவதாக லாஸ்ட் ஒன் உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. எனவே இதுதான் வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்ததான காரியங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இத்தனை உபகரணங்கள் இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 2 6 இருக்குது இல்லைங்களா? எனவே 6 உபகரணங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த பலிப்பீடம் என்பது மனுஷனுடைய ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள், அதுவே புத்தியுள்ள
ஆராதனை. பலிகள் என்பது முதலாவது உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு கொடுத்தால், கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த தண்ணீரினாலே சுத்திகரிப்பை நாங்கள் தரோம். அதாவது இயேசுவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். சுத்திகரிப்பு உண்டான ஒரு நபர் அவன் திருவிருந்துக்கு ஆயத்தமாக்கப்படுகிறான். தேவ சமூக தப்பத்தை அவன் புசிக்கிறதுனாலே அவன் திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு. எனவே வேதம் தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. எப்படி அங்கே வெளிச்சத்தை அங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக குத்து விளக்கு இருந்ததோ, அதே போல ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவுடைய வெளிச்சம் எது என்றால் வேத வசனம். ராமன் சொல்லுவோமா, வேத வசனம் தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும், வெளிச்சத்தை கொடுக்கும். வசனம் இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கும். வேதம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் இருளானவனாக இருப்பான். அவன்கிட்ட பல பணம், காசு, பொருள், அழகு, ஆஸ்திகள் எது இருந்தாலும் வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருளான ஒரு வாழ்க்கை. ராமன் சொல்லுவோமா. எனவே அந்த குத்து விளக்கு இன்று நமக்கு வேத வசனமாக தியானமாக இருக்க, வேத தியானமாக எரிஞ்சிட்டே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அது எரிஞ்சிட்டே இருந்தது. இந்த மாதிரி நம்ம எல்லோருமே சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலம் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் தான் இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது மட்டும்தான் வாய்க்கும். ஆமேன். எனவே யார் செய்வது வாய்க்கும்? அந்த வசனத்தை எப்பொழுதும் நமக்குள்ள எரிய விட்டு கொண்டே இருக்கிறவன் யாரோ அவன் செய்வது மாத்திரம்தான் வாய்க்கும். ஹல்லேலூயா. எனவே அதுக்கப்புறம் தூபப்பீடம். எதுக்கு? துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்காக. நம்ம எந்த நேரத்திலும் நாம் துதி பலியை ஏறெடுத்து கொண்டிருக்கணும். ஆமென் சொல்லுவோமா. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். அடுத்தபடியாக இதை செய்கிற ஒருவன் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுகிற ஒருவன் இருப்பானால் அவனுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் பெறுகிற ஒருவர் இருப்பாரானால் அவர் திருவிருந்தை பெற வேண்டும். திருவிருந்தை வாங்கிக்கிற நீங்கள் எல்லாருமே வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக, அந்த வேதத்தை நம் வாழ்க்கையில் எரிய விட்டு கொண்டு கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஸ்தோத்திர பலிகளை நாம் எப்பொழுதும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி செய்கிறவன் யாரோ அவன் பரலோகத்தினுடைய தொடர்பை பெற்றுக்கொள்கிறான். ராமன் சொல்லுவோமா. எனவே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், திருவிருந்தை பெறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேத தியானம், இது எல்லாமே மிக முக்கியமாக வேதாகமத்தில் இருக்கிறதான காரியம். சில இடங்களில் திருவிருந்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைம் இருக்கக்கூடிய திருச்சபைகள் உண்டு. சில இடத்துல அப்பத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க, ரசம் கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய வந்து காரியங்கள் இருக்குது. ஆனால் நமக்கோ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, உங்கள் சபையில் வந்து மாஸ்கோட திருவிருந்து எடுக்கிறீங்க இல்லையா, பயபக்தியாக நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். எனவே அதே சமயத்தில் நம்ம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இதெல்லாம் செய்கிற ஒரு நபர் பரலோக உடன்படிக்கை செய்கிறான். அவன் நேரடியாக பரலோகத்தோடு தொடர்பில் இருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். எனவே நேரடியாக நீங்கள் கர்த்தரோடு பேசுகிற அளவிற்கு, நேரடியாக கர்த்தரோடு தொடர்பு இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இன்னும் நீங்கள் சுருக்கி பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பரலோக தொடர்பு தான் நம்முடைய ஆவி. ரெண்டாவதாக அந்த வேத வசனமும் அந்த ராபோஜன பந்தியும் தான் நம்முடைய ஆத்மா. நம்முடைய வசனம் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது இல்லைங்களா ஆத்மாவில். ராபோஜன பந்தி என்பது நம்ம வந்து பசிக்காக சாப்பிட்றது கிடையாது. பவுல் சொல்கிறாரு, ஒருவனுக்கு பசி உண்டானால் அவன் என்ன செய்யணும்? வீட்டிலே போஜனம் பண்ண கடவன். அன்றைக்கு என்ன செய்தாங்கன்னா, அந்த ராபோஜன பந்தியை சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பசிக்காக விருந்து மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பவுல் எச்சரிக்கும் போது சொல்கிறாரு, ஒருவனுக்கு பசி உண்டானால் அவன் வீட்டில் போஜனம் பண்ண கடவன். இது எதுக்குன்னா ஆத்தும ரீதியாக. இப்போ இயேசு அறியாத ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா இந்த கூட்டத்தில், இந்த அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ண கடவன் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அவருக்கு பொறுத்தவரையும் அது என்னது? அவரை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா இது அது சாப்பிட்டா வந்து பசி அடங்கிடும், அது சாப்பிட்டா திருப்தியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ தான் கொடுக்குறாங்களே, அது எப்படிடா திருப்தி ஆகும்னு அவன் யோசிப்பான். ஆனால் அது நமக்கு தான் தெரியும், அது நம்முடைய ஆத்ம சமாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒன்று. ஆமே, நம்ம ஆத்மாவில் இணைந்திருக்கிற இந்த வசனம் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்கிறோமே, எந்த காலுக்கு தீபமாக இருக்குது, எந்த பாதத்தை வந்து அது வெளிச்சமாக இருக்குது அப்படி யோசித்து பார்த்தா அவங்கள பொறுத்தவரையும் அது எப்படி தெரியும்? முட்டாள்தனமாக தெரியும். நமக்கு தான் தெரியும், அதை வந்து ஆத்ம ரகசியம். ஆமேன். அதனால தான் வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமாக இருக்கிறது, அதை நேசிக்கிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு சரீரத்தை முதலாவது நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த ஆத்மா
குள்ளாக நீங்கள் போகணும். ஆத்மாவுடைய அந்த உணர்வுக்குள்ளாக, அந்த ஆத்மா உணர்வு வரும்போது தான் அவங்க திருவிருந்து பெறுகிறார்கள். அந்த ஆத்மா உணர்வு வரும்போது தான் அவங்க வேதத்தை தியானம் செய்கிறார்கள். அது அவர்களை கொழுந்து விட்டு எறிய ஆரம்பிக்கிறது. இந்த ஆத்மாவில் இது இரண்டும் செய்கிற ஒரு நபர், அதாவது மூன்று ஸ்தோத்திர பலி மூன்றும் செய்கிற நபர் பரலோகத்தோடு நேரடியாக தொடர்பில் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த சத்தியமெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நேரடியாக பரலோகத்தோட தொடர்பில் இருக்கும்படியாக. ஆமென். எனவே நேரடியாக நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஆண்டவரோடு தொடர்பில் இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவர் அண்டையிலிருந்து நேரடியாக எல்லாவற்றும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? எனவே அது மட்டும் இல்லாமல் இங்கே வாசிக்கும் போது நம்ம பார்த்தது தான், அந்த பிரகாரத்தில் பலிப்பீடம், அதுக்கு ரட்சிப்பு, தண்ணீர் தொட்டி இருந்தது. எனவே அதுக்கு ஞானஸ்நானம். எனவே பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்தது? சமூகத்தப்பம், குத்துவிளக்கு, தூபபீடம், அதுக்கு திருவிருந்து, வேத தியானம், ஸ்தோத்திர பலிகளை நாம் பார்க்கிறோம். கடைசியாக மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே உடன்படிக்கை இருந்தது. அந்த உடன்படிக்கை பரலோகத்துடைய தொடர்பில் இருக்குது. எனவே அந்த உடன்படிக்கை வரையும் நம்ம போகணும் அப்படின்னா யார் போனாங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பிரதான ஆசிரியர் போவாங்க. பிரதான ஆசிரியர் உள்ளே போகும்போது அவருடைய இடுப்பில் வந்து என்ன கட்டி அனுப்புவாங்க, ஒரு துணி மாதிரி கட்டி அனுப்புவாங்க, ஒரு கயிறு மாதிரி. ஒருவேளை அவர் ஏதாவது பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் போகும்போது அவர் சத்து போயிடுவார். எனவே அதுக்கப்புறம் நாமளும் போக முடியாது. அவர் பிரதான ஆசிரியர் மட்டும் தான் உள்ளே போகணும். அப்போ அந்த கயிறை வச்சு இழுத்துக்கணும் அவரை. இப்படியெல்லாம் வந்து அவங்க பரிசுத்தம் இல்லாமல் அந்த உடன்படிக்கை பெட்டி சமூகத்தில் போக முடியாது. இன்றைக்கி நம்ம எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினாலே இன்றைக்கி நம்மளாம் கிருபாசன தண்டையிலே போகிறோம். ராமன் சொல்லுவோமா? கிருபாசனத்தில் போவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. எனவே நம்முடைய ஆவி நாம் எங்கே போக வேண்டும்? நேரடியாக பரலோக தொடர்பிலே. நம்முடைய ஆத்துமா, எனவே நம்ம திருவிருந்து, ஸ்தோத்திர பலிகள், வேத வாசிப்பு எல்லாம் நம்முடைய ஆத்துமா திருப்தி. அது எனவே ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அது தெரியும். மூன்றாவதாக சரீரம். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் சொல்லுகிறார். முழுவதுமாக ஒப்பு கொடுப்பது. உங்களை அதாவது உன்னுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன் என்று யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கும் போதும் அவர் சொல்றாரு, உங்களுடையது அல்ல, உன்னையே தேடுகிறேன். அதாவது நீங்க தான் வேணும், அதாவது நேரடியாக நீங்க வேணும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே சரீரங்கள் ஜீவ பலியாக ஒப்புத்தர வேண்டும் என்று அங்கே பதிவு செய்கிறது. எனவே ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு எல்லா அந்த காரியங்களும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். அதே சமயத்தில் பரலோகத்தில் இருக்கிறதான எந்த அந்த ஸ்ட்ரக்சரோ, அந்த ஸ்கெட்ச் இருக்கோ, அதுவே பூலோகத்தில் நிழலாக மாறியது. பரலோகத்தில் இருக்கிறதான நிஜம், பூமியில் இருக்கிறதான நிழல் என்று நம்ம பார்க்கிறோம். எனவே இங்கே வாசிக்கும் போது நம்ம எதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுவரையும் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பார்த்தோம். எனவே இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நோட்ஸ்குள்ளே வரோம். தேவாலயத்தின் குத்து விளக்கை மாத்திரம் என்ன செய்ய இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். எனவே நம்ம அதில் 6 உபகரணங்களை பார்த்தோம். அந்த 6ல் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு. அது எபிரேய வார்த்தை வந்து மெனோரா என்று சொல்லுவாங்க, டெம்பிள் மெனோரா என்று. எனவே இங்கே பார்க்கும்போது தேவாலயத்தின் குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கை குறித்து நம்ம 2 நாட்கள் தியானிக்க இருக்கிறோம், இன்றும் நாளையும். எனவே இந்த குத்து விளக்கை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை குறித்து வேதாகமம் என்னென்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையான குத்து விளக்கை நாம் பார்க்க. ஒன்று பரலோகத்தில் இருந்ததான அந்த குத்து விளக்கு, 2வது பூமியில் இருந்ததான அந்த குத்து விளக்கு. அதாவது பரலோகத்தில் குத்து விளக்கு, பூமியில் குத்து விளக்கு. பரலோகத்தில் குத்து விளக்கு இருந்ததா என்றால் ஆம் என்று நம்ம என்ன செய்ய இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். எனவே நாம் மறுபடியும் சொல்கிறோம், பரலோகத்தின் சாயல், பூலோகத்தில் நிழல் அப்படின்னு பார்க்குறோம். எனவே பரலோகத்தின் சாய், இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய நிழல் விழுது அப்படின்னா என்னதுன்னா என்னுடைய ஒரிஜினல் தான் அதுவும். நான் இல்லை, ஆனால் என் நிழல் மாத்திரம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அது டூப்ளிகேட்னு அர்த்தம். அது பிசாசனம் செய்கிற வேலை. எனவே நான் இல்லை ஒரு நபருங்க. இப்போ நிறைய சினிமா ஆக்டருடைய பிக்சர்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், சினிமாவில் பார்க்குறோம். அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க நிழல் ஆடிக்கிட்டு போயிடுது, நம்ம காசு கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். 3 மணி நேரம் அவங்க நிழல் அங்கே கிரியை செய்யுது, அது டூப்ளிகேட்டு. ஆனால் நான் இருக்கும்போது என் நிழல் பக்கத்தில் விழுது அப்படின்னா அது வந்து என்னது, ஒரிஜினலுடைய காப்பி. ஒரிஜினல் நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன், நான் ஒரிஜினல் ஆத்தர். எனவே நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன், என் புத்தகத்தை நானே ஜெராக்ஸ் போட்டால் அது காப்பி, என் புத்தகத்தை தேடி கொண்டு போய் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டால் அது டூப்ளிகேட். புரியுதுங்களா சொல்கிறது? எனவே ஒரிஜினல் கூடவே என்ன தான் இருக்குன்னா அந்த காப்பி இருந்துட்டு இருக்குது. எனவே இதுதான்
கர்த்தராகிய தேவன் அப்படி இருப்பாரனால் நம்மளாம் சாயல் நம்மளுடைய ரூபத்தின்படி வாழ்கிறோம். ஆமென். அவருடைய அந்த ஸ்ட்ரக்சர், அவருடைய ரூபத்தின்படியும் அவர் சாயலின் படியும் தான் நம்ம என்ன செய்யறோம்னா அவர் பக்கத்திலே அப்படி ஒதுங்கி நிற்கிறோம். எதுவாகனா நிழலாக இருக்கிறோம். எனவே பரலோகத்தின் சாயல் தான் பூமியிலே நிழல் என்று படிக்கிறோம். எனவே இந்த குத்துவிளக்கு பரலோகத்து இருந்ததா என்றால் ஆம், இருந்தது. அந்த பரலோகத்தில் இருந்த குத்துவிளக்கு எப்படி ஆண்டவர் பூமிக்கு கொடுத்தார், அது எப்படி பூமிக்கு வெளிச்சமாக இருந்தது என்றெல்லாம் நம்ம பார்க்க. முதலாவது இந்த பரலோகத்தில் இருந்ததான குத்துவிளக்கு, இந்த தேவாலயத்தில் இருந்ததான அந்த குத்துவிளக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் என்ற வார்த்தை. எனவே வெளிச்சம் என்ற வார்த்தை இருந்த அந்த மென்னோரா என்றதான எபிரேய வார்த்தை வந்தது. எனவே மென்னோரா என்ற வார்த்தை எபிரேயத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த குத்து விளக்கில் 7 அகல்கள் உள்ளன. எவ்வளோ அகல்கள் உண்டு பாருங்கள், இங்கே உங்கள் ஸ்க்ரீனில் கூட இருக்குது. 7 அகல்கள் இருக்கும். 1 2 3 4 5 6 7 அகல்கள் இருந்தது. வேதாகமத்தில் 9 அகல்களையும் பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 அகல்கள், பரலோகத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 அகல்கள். எனவே அவை எரிந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். எரியும் விளக்கு தேவனுடைய ஒளியையும் அவர் சமூகத்தின் மத்தியில் பிரசன்னமாயிருப்பதை காட்டும். ராமன் சொல்லுவோமா? எனவே அவருடைய சமூகத்திலே அவர் சமூகத்தின் மத்தியில் எப்படி காட்டும்னா அந்த முகத்தின் மத்தியில் பிரசன்னமாக இருப்பதை அது காட்டினது. எனவே இங்கே நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிறதான அந்த குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கை சகரியா ஒரு தீர்க்க தரிசனமாக பார்க்க, ஒரு விஷன் தரிசனம் பார்க்குறாரு. ஏன்னா தரிசனம் பார்க்குறாருன்னா இங்கே வாசிக்கலாங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? சகரியா 4:1 என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு 7 குழாய்களும் இருக்கிறது அப்படின்னு நம்ம இங்கே படிச்சிருக்கிறோம். எனவே நீங்கள் நல்லா பார்த்துட்ருக்கீங்க, நல்லா பாருங்கள். இந்த முதல் வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது. எனவே என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவதை போல் என்னை எழுப்பி. ஓகே, நீங்கள் தூங்குற ஒருவரை எப்படி எழுப்பலாம்? சும்மா சத்தம் போட்ட எழுறாலாம் உண்டு. தண்ணியை ஊற்றினாலும் சில பேரெல்லாம் திரும்பி படுக்கிற ஆளெல்லாம் உண்டு. இப்போது நல்லா இருக்கிற ஒரு ஆளை பலவந்தம் பண்ணி எழுப்புனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க, இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க, உங்களை பலவந்தம் பண்ணி நான் எழுப்பும்போது அப்போ அது இம்பார்ட்டண்ட்டாக அலாட்டாக நீங்கள் பிடிச்சிக்கணுன்றதுக்காக உங்களை என்ன செய்கிறேன்? நினைவு எல்லாம் இங்கே தான் இருக்குங்களா? ஓகே. எனவே அவர் பாருங்க, அவர் தூங்கலை, பட் தூங்குகிறவனை எழுப்புகிற விதமாக ஒரு அலைக்கு குளிக்கும் அப்படியே ஒரு அதிரி கேட்குறாரு. ஓகே, இது ஏதோ முக்கியமானது போல இருக்கு, அப்படி கவனமாக பார்க்குறேன். ஏன்னா அது முக்கியமான ஒன்றாக இருக்கிறபடினாலே அவன் தூங்கலை, பட் அவன் தூங்குகிறவனை போல அவனை எழுப்பினால் எந்த அளவுக்கு அவனை குலுக்கி பலவந்தம் பண்ணி எழுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு தூதனாகிய ஒருவர் எனவே அந்த சகரியாவை எழுப்புகிறார். அங்கே பார்க்கும்போது குத்து விளக்கை காண்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். எனவே இதெல்லாம் கவனமாக பாருங்கள். இதோடைய விளக்கத்தை எல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த பரலோகத்தில் இருந்த குத்து விளக்கை சகரியா பார்க்கறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக இங்கே அந்த சகரியா பார்த்த அந்த விஷன் என்னென்னா இதுதான் தரிசனம். எனவே நம்ம இந்த படத்தை மாத்திரம் பார்த்துவோங்க. இந்த படம் என்னெல்லாம் இருக்கிறதோ அதுதான் சகரியா பார்த்த தரிசனம். பரலோகத்தை என்ன பார்த்தாருன்னா இந்த படத்துடைய அந்த ஸ்ட்ரக்சர், அந்த காரியங்கள் தான் அவர் பார்த்தாரு. எனவே அதை நீங்கள் மனசில் மட்டும் வச்சுக்கிடுங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே யோவான் எழுதுகிறார். எல்லாம் சேர்ந்து வசிக்கிறாங்க. அந்த 7 குத்துவிளக்கு மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமான் கொப்பானவரை கண்டேன். எனவே இந்த யோவான் எங்கே இந்த விஷயத்தை பார்க்கிறார்? பரலோகத்தில் பார்க்கிற 7 குத்து விளக்கின் மத்தியில் எனவே இயேசு நிற்கிறதாக அங்கே கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கலாங்களா? என் வலது கரத்தில் 7 நட்சத்திரத்தின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். எனவே தேவாலயத்தின் குத்து விளக்கின் 7 அகல்களும் 7 சபையை குறிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த அகல்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 7 அகல்களும்
7 திருச்சபை. 7 திருச்சபையின் 7 சபையின் ஆத்துமாக்கள். ஒரு திருச்சபை என்ன, நம்மலாம் இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம்னா நம்மளாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சபையாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, ஒவ்வொருவரும் ஒரு சபையாக இருக்கீங்க. இப்போது இங்கே இருக்கிறதான எவ்வளோ சபை சொல்லப்பட்டிருக்கு? 7 சபை. 7 சபையின் ஆத்துமாக்கள் இங்கேயே இருக்கிறது உண்டு. ஒரு கூட்டம் என்றால் அங்கே இவ்வளோ கேட்டகரியான மக்கள் வாழ்கிறது உண்டு. இங்கே நீங்கள் பார்க்கும்போது 2 சபையை நம்ம பார்க்குறோம். இந்த குத்துவிளக்கின் அகல்கள் 7 அகல்கள் தான் சபையாக என்ன செய்கிறது என்றால் மாறுகிறது, சபையாக மாறினது. இங்கே நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அந்த 7 சபைகள் இருக்கு. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகா என்றதான 7 சபையை குறித்து இங்கே பார்க்கும். அந்த 7 குத்துவிளக்கும் 7 சபையை குறிக்கிறது. 7 சபை என்பதுதான் சரீரம். எனவே அந்த சரீரம் என்ன, இந்த சபையாக இன்றைக்கி இருக்கிறது. எனவே உங்களுக்குள்ளாக இந்த திருச்சபைக்குள்ளாக இன்றைக்கி ஒரு 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 100 பேருமே இந்த அகல்கள் 7 வகையான ஏதோ ஒரு ஆத்மாவை கொண்டிருப்பீங்க. ஒருவேளை எபேசு, அதுக்கு நிறைய விளக்கெல்லாம் இருக்குது, நீங்கள் பைபிள் படிங்க. சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, அப்புறம் பிலதெல்பியா, லவோதிகா என்றதான இந்த சபையின் இந்த அங்கம், இந்த ஆத்துமாக்களை நீங்கள் கொண்டுள்ளவர்களாக இருக்கிறீங்க. எனவே நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், பூமியின் குத்துவிளக்கு. இப்போ நம்ம பார்த்து பரலோகத்தில் இருந்த குத்துவிளக்கு 2 பேர் விஷனாக பார்க்குறாங்க. ஒரு சகரியாவும் மற்றொருவர் யோவான், 2 பேர் பார்க்குறாங்க. அது பரலோகத்தில் இருந்ததாக பார்த்தோம். இப்போ பூமியில் இருந்ததான அந்த குத்துவிளக்கு, பூமியில் எங்கே இருந்தது குத்துவிளக்கு? ஆசரிப்பு கூடத்தில் இருந்தது. எனவே ஆசாரியன் அதை சாயங்கால வேளையிலே அதுக்கு என்ன வேணும்? எண்ணெயை ஊற்றி அதை பற்ற வைக்க வேண்டும். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் உருவாகுது அப்படின்னும் போது அங்கே விளக்கு எரிய ஆரம்பிக்கிறது. ஆமென். எப்போ அடுத்த நாள் உருவாகுது? நமக்கெல்லாம் காலையில் உருவாகுது, மிட் நைட். ஆனால் யூதர்களுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஒரு நாள். 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரையும் ஒரு நாள், ஈவினிங். அப்போது அந்த சாயங்காலம் பொழுது சாய்ந்த உடனே அந்த அந்த இருட்டான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு விளக்கு எரிய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் பலவீனங்கள் வரும்போது ஆல்ரெடி நீங்கள் ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தெல்லாம் நினச்சி நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென். நம்ம தொய்ந்து போயிடக்கூடாது, உடஞ்சி போயிடக்கூடாது, பலவீனமாயிடக்கூடாது, கலங்கக்கூடாது, எனவே திகையக்கூடாது. எனவே நம்ம இப்போ கஷ்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆல்ரெடி கர்த்தர் செய்த உதவிகளை நினைத்து நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆமென். எப்பொழுதும் உங்களுடைய விளக்கை நீங்கள் எரிய வைத்து கொண்டே இருங்கள். எரிய வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது நம்பர் 1, முழுவதுமாக உண்மையாகவே உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு தர வேண்டும். ஆமென். சரீரங்களை தர வேண்டுமென்றால் நம்மளை மொத்தவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நஷ்டம் என்று குப்பையுமா எண்ண வேண்டும். பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளும் அவர்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். முதலாவது நம்ம சரீரத்தை முழுவதுமாக சரண்டர் செய்யணும். 2வதாக நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற நபராக. 3வதாக திருவிருந்துக்கு ஆயத்தமாக. 4வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி. 5வதாக வேத வாசிப்பு. இதெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா, முதலாவது சரீரத்தில் வெளிப்பாடு, அதுக்கப்புறம் ஆத்மாவில் வெளிப்பாடு, அதுக்கப்புறம் ஆவியல் வெளிப்பாடு. நான் பேசுங்க புரியுதுங்களா? எனவே ஆவியல் வெளிப்பாடு கொண்டவன் அவன் பரலோகத்துடைய தொடர்பில் இருக்கிறவனாக இருக்கிறான். எனவே பூமியில் இருக்கிறதான அந்த குத்துவிளக்கை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இங்கே பார்க்கும்போது அந்த குத்துவிளக்கும் வேதாகமும் இங்கே பார்க்கும்போது மெனோரா அண்ட் த பைபிள். எனவே இங்கே பார்க்கும்போது யாத்திராகம் 25ஆம் அதிகாரத்தில் 31 முதல் இங்கே வாசிக்கும் போது எல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்து வாசிக்கலாங்க. நம்ம பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடுப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக. குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். எனவே இங்கே வாசிக்கும் போது விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. அதுக்கப்புறம் அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு 2 கிளையின் கீழ் ஒரு பழமும் மற்ற 2 கிளையின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். எனவே நம்ம இதுவரையும் படித்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆமாவா? நிறைய பழங்கள், மொக்கு, பூ, அது வாதமை கொட்டை,
அதெல்லாம் பார்த்தோம் நம்ம இல்லைங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், இன்னும் நம்ம சுருக்கி படித்தோம். 22 வாதமை பூக்கள், 27 பூக்களிடையே இணைப்புகள், 7 விளக்குகள், அதாவது இந்த விளக்கு திரி எண்ணெய் 7லும் இருக்கும். அப்படின்னா 3 × 7 21. இங்கே பார்க்கும்போது 21 இணைப்பு பகுதி, அந்த பகுதி பொருட்கள் பூக்களிடையே இருக்கும். இங்கே பார்க்கும்போது 22 மொக்கு, பூ, பழம் இருக்கும். எனவே 3 துளியும். பட் இந்த ஸ்ட்ரக்சர் 1 2 3 தான் இருக்கணும், நிறைய இருக்குதுல்ல. ஓகே, 3 இருக்க வேண்டியது, இதில் 4 இருக்கணும், பரவாயில்ல நிறைய இருக்குது, 4 இருக்க வேண்டிய 1. எனவே இந்த மொக்கு, பூ, பழம், இந்த ஒரு விளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 66 இருக்கும். 66 என்பது நம்முடைய வேதாகமத்தின் புத்தகங்கள். எனவே ஒரு நபர், மொக்காக இருக்கிற நபர் பூவாக மாற வேண்டும். பூவாக இருக்கிற நபர் கனி தர வேண்டி மாற வேண்டும். இல்லை நான் மொக்கா தான் இருப்பேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உங்களை கட் பண்ணி, இல்லை நான் பூவாக தான் இருப்பேன், நான்லாம் பழம் விட மாட்டேன் அப்படின்னே சில விசுவாசி உட்காந்துருப்போம் காலங்காலமாக. அந்த பூவாகவே இருக்குன்னா எங்களுக்கே சந்தேகமாக இருக்கும், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா, இல்லை ஏதாவது செயற்கை முறையில் ஏதாவது இருக்கா, இது பயன் இல்லாத பூவா. இப்போது மொக்கிலிருந்து ஒருத்தன் பூக்கு மாறணும் அப்படின்னா அவனுக்கு வேத வாசிப்பு நிச்சயம் தேவை. ஆமென். ஒருவன் வேத வசனம், வார்த்தை தான் ஒரு மனுஷனை ஸ்திரப்படுத்தும், ஒரு மனுஷனை உருவாக்கும். எனவே நீங்கள் மொக்காக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்க, வேதத்தை வாசித்து பூவாக மாறிடுங்க. பூவாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சுருங்க, பழமாக இருந்தால் தான் அது தேவனும் மற்றவளும் பயன்படுத்த முடியும். ராமன் சொல்லுவான், முதிர்ச்சி ஆகவில்லை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி ஆகவில்லை என்றால் அது நாம் பயன்பாட்டில் இருக்க மாட்டோம். இப்போ சின்ன குழந்தை இருக்குது, சின்ன குழந்தைக்கு சோறு ஊட்டுறோம். சோறு ஊட்டும்போது என்ன சொல்லி விட்றீங்க? இன்றைக்கி பிரியாணி வாங்கி வந்துட்டுருக்கேன், மகனே இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்ல போகிறோம்ல. பூஸ் சாப்பிடு, எவ்வளோ பூஸ் சாப்பிடு, கொஞ்சமாக சாப்பிடு, ஜிய வேணுமா கூடி அப்படின்னு சொல்கிறோம். அதே ஒரு 20 வயசு பையன்கிட்ட பூஸ் சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியே அந்த பையன் அம்மா பூ குடும்பம்னு எப்படி இருந்திருக்கும்? அப்படியே ஓங்கி ஒன்று விடுவீங்க, என்னடா பூ கேட்குறாரு, கரெக்டாக பேசுகிறா. ஏன்னா அந்த வயசுக்கு அது சரி, அந்த வயசுக்கு அதுதான் சரி. நம்ம இன்னும் மொக்கை போல் ஆண்டவர்கிட்ட பூ கேட்டிருந்தா எப்படி இருக்கும்? பிரியாணி சாப்பிட வேண்டிய நீங்கள் இன்னும் கஞ்சை கேட்கலாமா? காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டியவர்கள் இன்றும் பாலை குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் சொல்லதெல்லாம் பவுல் சொல்கிறாரு. எனவே இங்கே மொக்கா இருக்கிற நமது வாழ்க்கை வசனத்தை படித்து அது பூவாக மாறிடணும். மொக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அது யாருக்கும் தெரியாது, பச்சையோடு பச்சையாக இருக்கும். அது பூவாக மாறும்போது தான் அழகுள்ள தோற்றமாக நம்ம லைஃப் மாறும். பூவாக மாறி பூவாக இருந்துடக்கூடாது, அழகாகவே அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு பார்க்குறதுக்கு அப்படி இருந்துடக்கூடாது. அது பொருட்காட்சிமாக நம்ம ஆக்கிடும், அதை பெருமை உள்ளே வந்துடும். அப்புறம் நான் என்ற அகமம் வந்துடும். எனவே வசனம் சொல்லுது, நான் என்ற அகமம் உள்ளவன் கர்த்தர் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு என்ன உண்டாகணும்? பழமாக மாறணும். அந்த பழத்தை பறித்து புசிக்கக்கூடிய 2 பேர். ஒன்று தேவ மகிமை, தேவனாக கர்த்தர் நம்மக்கிட்ட இருந்து நன்மை போகணும், சாட்சியை வாழணும். 2வதாக கர்த்தருடைய மக்கள் அதன் வழியாக சாட்சி பெற வேண்டும். இதுக்கெல்லாம் தேவையானது என்னென்னா வேத வாசிப்பு. எனவே வேதம் தான் வெளிச்சம், அந்த வெளிச்சம் தான் வசனமாக கர்த்தர் நம்மோட பேசுகிற மொக்கான வாழ்க்கை பூவாக, பூவின் வாழ்க்கை பழமாக மாற்றுகிறார். அந்த 66 புத்தகத்தை படிக்கும்போது இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, ஆறாமல் வாசித்து அதை தெரிஞ்சுக்கோங்க. 2 அதாவது இந்த குத்துவிளக்கு பார்த்திங்கன்னா 2 kg மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அந்த நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம் 3 போட்டிருக்கோம். வசனத்தில் இருக்கிற உடைய அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது, இப்படி. ஓகேங்களா? ஒசூவில் வாங்கலான்னு போனேன், பட் இது கிடைக்கல, காலி ஆயிடுச்சுன்ட்டாங்க. நான் அந்த ஒன்றா பார்த்தேன், நல்லா பெருசாக இருந்தது இந்த ஸ்ட்ரக்சரில். ஒரு வாங்கிட்டு வந்தால் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா இருந்திருக்கும் போல், அது கிடைக்கல. எனவே அந்த 3 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு புறத்தில். எங்கே பாருங்கள், நான் மவுஸ் காட்டுறேன். இந்த 3 இடத்துல, இந்த இடத்துல எனக்குன்னா பூவும் இருக்குது, மொக்கும் இருக்குது, பழமும் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கு? பூவும் இருக்குது, மொக்கும் இருக்குது, பழமும் இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 3 இருக்கும், ரைட் சைட்லேயும் 3 இருக்கும், சென்டரில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். அப்போ ஒரு புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3, இதில் 3, இதில் 3, 27 ப்ளஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா 3 3 × 4 ஆக மொத்தம் 39. ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னா 39, இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா 27, ஆக மொத்தம் 66. 66ம்
அதிகாரம் புத்தகமும் நீங்கள் வாசிக்கும் போது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிப்பீங்க. ஆமென். எனவே இந்த குத்துவிளக்கு மனுஷனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கக்கூடியதான் இந்த குத்துவிளக்கு. எப்பொழுதும் அவையாமல் இரவும் பகலும் அதை என்ன செய்வேன், நீங்கள் பார்த்துக்கிடணும், எரிய வைத்து கொண்டே இருக்கணும், வசனம் கிரியை செய்து கொண்டே இருக்கணும். தாவீது சொல்கிறாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வாக்குகளை என் இருதயத்தில் வைத்து வைக்கிறேன். நீங்கள் தவறு செய்யக்கூடாது என்றால் வார்த்தைகள் நிறைய நீங்கள் என்ன செய்யணும், படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எனவே அது பிரகாரம் வாழ முயற்சி பண்ண வேண்டும். உங்கள் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாக தங்குகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு வெளிச்சம், குத்துவிளக்கு அது போல கிறிஸ்துவும் ஒரே ஒளியாய் இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி குத்துவிளக்கு வெளிச்சமோ அது போல இயேசுதான் இன்று நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கும் போது அது எங்கே வைக்கப்பட்டிருந்த, ஒரு கீழே வைக்கப்பட்ட தரையில் வைக்கப்பட்டிருந்த அந்த குத்து விளக்கு அது போல் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனு அவதாரம் கொண்டார். ஆமென். பரலோக மேன்மை விட்டு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஏன் ராத்திரி வேளையில் இந்துக்களாக இருந்த நம் காலத்தில் ஒரு இந்துக்களை நம்ம வாழ்ந்த மாதிரி விளக்கேற்றணும் அப்படின்னா ஆசாரிப்பு கூடத்தில் விளக்கு எரிஞ்சிட்டே இருந்தது. நைட் ஆச்சுன்னா அதை பார்த்துக்கிறதுக்கே ஆள் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்துக்கள் வீட்டில் இன்றும் விளக்குகளை எரிய வைக்கிறாங்கன்னா அது அப்படி ஒரு வேளை எங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்குமோ அப்படின்றதான ஒரு நம்பிக்கை. ஆனால் எந்த விளக்கும் இன்று மனுஷனுடைய வாழ்க்கை வெளிச்சத்தை கொடுக்காது, வேத வசனம் மாத்திரம்தான். ஆமென். ஏனென்றால் வசனமே அவனுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. மூன்றாவதாக இதில் பார்க்கும்போது குத்து விளக்கு நடுத்தண்டு தான் கிறிஸ்துவமாய் அதாவது இருக்கிற கிளைகளில் விசுவாசிங்க. இங்கே நீங்கள் பார்க்கிறதான நடுத்தண்டு இருக்கு இல்லையா, 4 மொக்கு வந்து பார்த்தோம். இந்த நடுத்தண்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த 2 பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளாக ஒரு பகுதியிலே சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா வேத வசனம் தான் விளக்கு, வசனம் தான் விளக்கு. எனவே வசனத்தை கெட்டியாக பிடித்துக்கொள்ளணும். மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த மனக்கண்கள் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணணும். எனவே நம்முடைய கண்கள் கண்டதெல்லாம் பார்க்குது, எவன் வீடு கட்டினாலும் பார்க்குது, யார் கார் வச்சுருந்தாலும் பார்க்குது, யார் எண்ணெய் வச்சுருந்தாலும் பார்க்குது. ஏன்னா நம்முடைய கண்கள் அப்படி தான் இருக்குது. வசனம் சொல்கிறது துன்மார்க்கன் மேலே பொறாமை கொள்ளாது. ஏன்னா யாருது என்ன பார்த்தாலும் ஆண்டவரே எனக்கு தரலையேன்றோம். நமக்கு கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவில் வெளிச்சம் காணப்பட ஆரம்பிக்குது. ஆமென். அதனால தான் 3 யோவான் புத்தகத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆத்மா வாழ்ந்திருப்பது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மா வாழ்ந்தால் நீ வாழ முடியும். ஆமென். அந்த ஆத்மா தான் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வசனம். இங்கே லாஸ்ட்டாக ஒரு ஸ்லைடு பார்த்துருவோம். இங்கே வாசிக்கும் போது சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் வசனம் என்று இருக்கிறது, ஆங்கில வேதாகமத்தில் வேர்டு அப்படின்னு இருக்குது, வார்த்தை என்று இருக்கிறது இல்லைங்களா. வார்த்தைக்கும் வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. வார்த்தை வேறு, வசனம் வேறு. ஓகே. இங்கே பார்க்கும்போது எபிரேய வார்த்தையில் டபார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. டபார் என்றால் வார்த்தை என்ற அர்த்தம், வார்த்தை வேர்டு. அப்போ நம்ம தமிழ் பைபிளில் படிக்கும்போது வசனம் என்று படிக்கிறோம். ஆனால் அது ஒரிஜினாலிட்டி பார்த்தீங்கன்னா வார்த்தை. எனவே இந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு கண்டினியூ பண்ண இருக்கிறோம். ஆமென். இதுவரை பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எனவே நாளைக்கு தொடர்ந்து வாங்க, இதில் கண்டினியூ. நாளைக்கு தான் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், உங்களுக்கு புரிந்து கொள்ளவும் இருக்குது. ஆமென். எனவே ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ.